சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு ஆனந்தமாக வாழ்வோம். டாக்டர் பிளஸ் ஊடக ரசிக பெருமக்களே, டாக்டர் பிளஸ் ஊடக ரசிகர்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் கிடைத்திருக்கிறது. தலையிலே இருக்கிற பொடுகு. பொடுகுன்னா என்ன ரொம்ப பேருக்கு தெரிவதில்லை. டேண்ட்ரஃப்னா சிலருக்கு தெரிகிறது. பொடுகுன்னா தலையிலே வெள்ளை வெள்ளையாக பக்கு பக்காக செதில் செதிலாக பேந்து பேந்து விழும். துணியிலெல்லாம் தலையை தோட்டணும்னா மேலெல்லாம் கொட்டிக்கும், அரிக்கும். இந்த பொடுகு தலையில் இருந்தால் முடி கொட்டும். இந்த பொடுகை போக்குவதற்கு என்ன செய்வது என்று மேலை நாடுகளிலே ஆய்வு செய்தார்கள். அதற்கு ஒரு மருந்தை கண்டுபிடித்தார்கள். நெல், KNELL என்று ஒரு மருந்தை ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியிட்டார்கள். இந்த மருந்தை தலையில் தடவினால் இந்த பொடுகு மறைந்து போய்விடும். அது பொடுகை கொன்றுவிடும். பொடுகு என்பது ஒரு ஃபங்கஸ், ஒரு பூஞ்சை காளான் வகையை சார்ந்த ஒரு தொற்று. அதை பொடுகு போய்விடும். ஆனால் திரும்ப வரும். ஆகையினால தொடர்ந்து தலையிலே அதை போட்டுக்கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். ஆனால் என்ன ஆனது, இந்த தலையிலே போட்டுக்கொண்டதனுடைய விளைவு கொஞ்ச காலத்தில் அதை பயன்படுத்தியவர்களுக்கெல்லாம் ஃபிட்ஸ், அதாவது ஜன்னின்னு சொல்லுவோம் இல்லையா, நடுக்கம், ட்ரெமர் வர துவங்கிவிட்டது. என்ன காரணத்தில் வருது என்பதே புரியவில்லை. பிறகுதான் கண்டுபிடித்தார்கள், அது தலையிலே தடவிய நெல் என்ற பொடுகை போக்குகிற ஒரு திரவத்திலே இருந்து அந்த நோய் வந்தது என்று கண்டுபிடித்தார்கள். அதில் என்ன கொடுத்தார்கள், 1% லிண்டேன். இந்த லிண்டேன்னா என்னன்னா, அப்ப BHCன்னு ஒரு பூச்சிக்கொல்லி மருந்த வயல்ல தாவரங்கள்ல பூச்சிகளை அகற்றுவதற்கு போடுவாங்க இல்லையா, இந்த லிண்டேன் காமா ஐசமர் ஆஃப் HCH, ஹெக்ஸா குளோரோ சைக்ளோஹெக்சேன் அப்படிங்கிற அந்த வேதியியல் பெயருக்குரியாத சுருக்கமாக BHC, பென்சின் ஹெக்ஸா குளோரைடு என்று சொல்லுவார்கள். இந்த BHC ரொம்ப பாப்புலர் அந்த காலத்துலலாம். அது ஆர்கனோ குளோரின் காம்பவுண்ட். அதை நிறைய தாவரங்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்தாக பயன்படுத்தினார்கள். அது ரெசிடிவல் டாக்ஸிசிட்டியை உண்டாக்குகிறது. அது பூமியிலே தங்குகிறது, தண்ணீரிலே கரைந்து அதை அங்கே வாழ்கிற உயிர்களுக்கு போகிறது. அங்கிருந்து அந்த ஃபுட் செயினில் கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியிலே மனிதன் உடலில் சேர்கிறது என்றெல்லாம் அதில் நிறைய ஆராய்ச்சி வந்து விட்டது. அந்த பென்சின் ஹெக்ஸா குளோரைடினுடைய லிண்டோ ஐசமர், அந்த லிண்டேன், இந்த லிண்டேன் என்பது என்னன்னா, எறும்பு கொல்லி மருந்து போடுறாங்க பாருங்க, அது லிண்டேன் தான். எவ்வளோ அறியாமையில் நாம் இருக்கிறோம் பாருங்க. அந்த லிண்டேன் தலையிலே தடவியதனால், டாபிக்கல் அப்ளிகேஷன் ஆங்கிலத்தில் சொல்வார், தலையில மேலே தடவியது, அது தோலுக்குள்ளே நுழைந்து இரத்தத்துக்குள்ளே சென்று இரத்தத்தில் பயணித்து மூளைக்கு சென்று மூளையில் இருந்த நரம்புகளை பாதித்து விட்டது என்று கண்டறிந்து அதை பிறகு வித்ரா பண்ணிவிட்டார்கள், அதை பேன் பண்ணிவிட்டார்கள். இப்படி ஒரு தற்காலிக ஆராய்ச்சியினாலே கண்டுபிடிக்கப்பட்ட புதிய புதிய மருந்துகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறதே, அப்படியல்ல சித்தர்கள் கண்டது. பன்னெடுங்காலமாக 1000 ஆண்டுகளாக வாழ்வியலோடு ஒத்துப்போகிற ஒரு நெறி சார்ந்த மருத்துவ முறை சித்தர்கள் கண்ட மருத்துவ முறை. அவர்கள் கண்டுபிடித்த ஒரு தலையில இருக்கிற பொடுகை நிரந்தரமாக போக்குவதற்குரிய ஒரு தயாரிப்பை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் அதை தயாரித்து கையாளலாம். அதிலே ஒன்று ரொம்ப சுலபமானது ஒன்று. நெல் இருக்கு பாருங்க, அந்த KNELL நெல் இல்லை, நம்ம பேடி நெல்லை அந்த காலத்தெல்லாம் இந்த புழுங்கல் அரிசி தயாரிப்பதற்கு நெல்லை முதல்ல ஊற வைத்து அவிப்பார்கள். அப்படி அவித்து வெளியில சாய்க்கிறா பாருங்க தண்ணி, அந்த வடிக்கிற தண்ணீர் பொடுகை போக்குகிற ஆற்றல் பெற்றது. அந்த நெல்லை வேக வைத்து அந்த தண்ணீரை எடுத்து தலையில் தேய்த்து அதை உலர வைத்து தலை குளித்தால் பொடுகு போய்விடும். ரொம்ப சுலபமானது. நிரந்தரமா போய்விடுமானா அதை சொல்லுவதற்கு இல்லை. திரும்ப இன்ஃபெக்ஷனாக திரும்ப வரும். அந்த பொடுகு இருந்தால் என்ன ஆகும், முடி கொட்டும். முடி கொட்டுவதோடு இல்லாமல் தலை அரிக்கும். தலையிலிருந்து பக்கு பக்காக பேர்ந்து மேலே விழும். இது ஒன்று. இன்னொன்று, அந்த தலையிலே பொடுகை போல இன்னொரு தொற்று இருக்கிறது. அந்த தொற்றுக்கு செபரிக் டெர்மடைட்டிஸ்னு பேர். இந்த செபரிக் டெர்மடைட்டிஸ் என்பது ஒரு வகையான பொடுகு வகையை சார்ந்த, ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு வகையான பூஞ்சை காளான் வகை. ஏறத்தாழ சொரியாசிஸுக்கு ஒத்து போகிற ஒரு தொற்று. அந்த தலையில வருகிற அந்த தொற்றுக்கும் இந்த செபரிக் டெர்மடைட்டிஸையும் இந்த டேண்ட்ரஃப் என்று சொல்லுகிற பொடுகையும் போக்குவதற்கு ஒரு நல்ல தயாரிப்பை சொல்லுகிறேன். மிக அருமையான ஒரு தயாரிப்பு. என்னுடைய வாழ்நாளிலே, என்னுடைய அனுபவத்திலே
40-50 ஆண்டுகளுக்கு மேலாக அதை பயன்படுத்தி பலருக்கு கொடுத்து பலன் கண்டது. அதை ஒன்றும் ஆராய்ச்சி பண்றதுக்கு இனிமேல் வேலை இல்லை, ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. என்னென்ன மூலிகைகளில் இருக்கிறது, எப்படி தயாரிக்கலாம் என்பதை சொல்லுகிறேன் கேளுங்க. பொடுதலை, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, மருதாணி, கறிவேப்பிலை, செம்பரத்தை பூ, செம்பரத்தை இலை, அவுரி என்கின்ற நீலி, அதனோடு ரிக்டியா டிங்டோரியா என்று அழைக்கப்படுகிற வெட்பாலை அல்லது புடசப்பாலை, இந்த 9 மூலிகைகள். இந்த 9 மூலிகைகளுடைய இலையை பறித்து வந்து சம அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மருதாணி இலையை மட்டும் அந்த எவ்வளவு எடுக்கிறோமோ ஒவ்வொன்றும் அதிலே பாதி எடுத்துக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இந்த 9 இலையும் எவ்வளவு எடுக்க வேண்டும், அதற்கு எவ்வளவு எண்ணெய் எடுக்க வேண்டும். எண்ணெய் 1 லிட்டர் எண்ணெய் என்றால் அதற்கு இதிலிருந்து எடுக்கிற சாறு 100 மில்லி இருந்தால் போதும். 1:10 என்ற விகிதத்தில் எடுத்துக்கொண்டாலே போதும். அப்போ 1 லிட்டர் நல்ல எண்ணெய், நல்லெண்ணெய் அல்ல, நல்ல எண்ணெய். அது என்ன எண்ணெயை பயன்படுத்துவது? அந்த தைலத்தை தயாரிப்பதற்கு எந்த எண்ணெயை பயன்படுத்தினால் நல்லது? அதை சித்தர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு என்ன, தேங்காய் எண்ணெயில செய்யலாமா, அல்லது விளக்கெண்ணெயில செய்யலாமா, அல்லது எள்ளெண்ணெய் நல்லெண்ணெயில செய்யலாமா என்ற கேள்வியெல்லாம் நாம கேட்டுக்கொண்டே இருக்கோம். இந்த கேள்விக்கெல்லாம் விடை அவர்கள் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். இப்ப அவரவர்கள் ஆளு கொண்டு சொல்லுகிறார்கள், நீங்க விளக்கெண்ணெயில போட்டு செய்து காய்ச்சுங்க, நல்லெண்ணெயில போட்டு காய்ச்சுங்க என்றெல்லாம். தலையில் எந்த காரணத்துக்காக பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து அதற்குரிய எண்ணெயை பயன்படுத்த வேண்டும். இப்ப தலையிலே முடி நன்றாக வளர வேண்டும் என்று இருக்கிறது, தலையிலே முடி உதிராமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது. அதற்கு எந்த எண்ணெயை பயன்படுத்த வேண்டும்? தேங்காயின் நெய், அதனால் தேங்காயின் நெய், அதனால் தீயால் வரும் புண்போம். தேங்காயின் நெய், அதனால் தீயால் வரும் புண்போம். பாங்காய் கூந்தல் படர்ந்து ஏறும். நீங்கா பல்லறையில் நோவும் படர் தாமரை புண்ணும் அல்லலற போமென்று அறி. இப்படி அருமை அமைச்சிருக்காரு பாருங்க. பாங்காய் கூந்தல் படர்ந்து ஏறும். தலையில இருக்கிற கூந்தலானது படர்ந்து நன்றாக வளர்கிற தன்மையை தரக்கூடிய எண்ணெய் எதா? தேங்காய் எண்ணெயா. தீயால் வருகிற புண்ணை போக்கும், தலையிலே முடியை நன்றாக படர்ந்து ஏறி வளர வைக்கும். பல்லரணை பல்லுடைய எகிறு இருக்கிறது, எகிறு வீக்கத்தினாலே வருகிற குடைச்சல் வலியை போக்குவதற்கு தேங்காய் எண்ணெயை போட்டு தேய்த்தால் அது போய்விடும். பல்லடியில் நோவும் படர் தாமரை புண்ணும், அதுதான் முக்கியமா நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது. ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி அதற்கு இருக்கிறது, அந்த எண்ணெய்க்கே இருக்கிறது. படர் தாமரை புண்ணும். இப்ப சொல்றாங்க இல்லையா, ரிங்வாம், இந்த கக்கூஸ் பற்று என்று சொல்லுகிறோமே, அங்கிருந்து தொற்றுகிற ஒரு பற்று, இந்த 2 கால்களுக்கு இடையில இருக்கிற இடுக்கிலே வருகிற ஒரு தொற்று, ஒரு ஃபங்கல் தொற்று. அதை போக்குகிற தன்மை எதற்கு? தேங்காய் எண்ணெய்க்கு இருக்கிறது. அப்போ இந்த தைலத்தை எதில் தயாரித்தால் பொடுகை போக்க முடியும்? தேங்காய் எண்ணெயிலே தயாரிக்க வேண்டும். தேங்காய் எண்ணெயில் தான் தயாரிக்கிறோம். இந்த இலைகளை 100 மில்லி எடுத்து, சாறு எடுத்து, அந்த எண்ணெய் தேங்காய் எண்ணெயை 1 லிட்டர் எடுத்து அதை 2ஐயும் சேர்த்து அதை பக்குவமாக காய்ச்ச வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். காய்ச்சுவதில் என்ன பண்ண, சில என்ன செய்வார்கள், போற போக்கில் சொல்லிவிடுவார்கள், புத்தகத்தில் கூட எழுதி விடுகிறார்கள். என்னவா, எந்த பச்சளையை பயன்படுத்திக்கிறோம் அதை அடை போல தட்டி, வடை மாதிரி சின்ன சின்னதாக தட்டிக்கோங்க. எண்ணெயை நல்லா காய்ச்சி சூடாக இருந்தால் அதை அதில் போடுங்க. அது பொறிஞ்சு பெரிய பெரியா போனதை எடுத்து வடிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இவன் என்ன பண்ணுவான், அடுப்பில் எண்ணெயை வச்சு உடனே அந்த பொண்ணாக இருந்தாலும் அவனாக இருந்தாலும் எனக்கு வடை சுடுற ஞாபகம் வந்துடும். எண்ணெயை நல்லா காய விட்டுடுவான். அதை நல்லா காஞ்சி 100 டிகிரிக்கு மேலே காஞ்சா அது என்ன ஆகும், இவன் சேர்க்க போகிற மூலிகைகள் இருக்கிற உயிர் சத்துக்கள் எல்லாம் சேர்த்து போயிடும், எரிஞ்சு போயிடும். இப்போ என்ன பண்ணணும், இந்த எண்ணெயோடு இந்த என்னென்ன மூலிகையை சேர்த்து இருக்கிறோமோ அந்த மூலிகை சாறை கலந்து அதை காய்ச்ச வேண்டும். எப்படி காய்ச்ச வேண்டும்? இப்போ நாம் என்னுடைய நிறுவனத்திலே அன்பு ஃபார்மாவிலே காய்ச்சுகிறார்கள் என்றால் தெர்மோரெகுலேட்டர், இந்த வெப்பமானியை வைத்து வெப்பத்தை கணித்து 100 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே இதை கொதிக்காமல் பராமரித்து கடைசியில் அது எண்ணெய் பக்குவத்துக்கு வருகிற போது அதை 100 டிகிரியிலிருந்து 105 டிகிரிக்குள்ள சிறு தீயாக வைத்திருந்து நிறுத்திவிட வேண்டும்.
அதற்கெல்லாம் இன்றைக்கு கருவிகள் வந்து விட்டுது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், இப்போ கூட வீட்டில் செய்கிறவங்க செய்யலாம். இப்போ இந்த எண்ணெயை காய்ச்சிக்கிற போது ஒரு விளக்குக்கு திரி இருக்குது பாருங்க, விளக்குக்கு போடுற திரி, அந்த திரியை ஒரு 10 திரியை கொண்டாந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு விளக்கை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த எண்ணெய் சுண்டி வருகிற பக்குவத்தில் அந்த விளக்கு திரியை அந்த எண்ணெயில நனைத்து அதை அந்த விளக்கில கொளுத்துங்க. அது கொளுத்தும் போது அது முடன்னு சத்தம் போட்டுக்கிட்டு எரிஞ்சதுன்னா இன்னும் அந்த தண்ணீரில் எண்ணெய் இருக்கிறதுன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். அப்போ அது இன்னும் கொஞ்சம் நேரம் அதை கொதிக்க விடுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதித்த பின்னால் மீண்டும் ஒரு முறை இந்த திரியை நினைத்து கொளுத்தி பார்க்கணும். சில பேர் என்ன பண்ணுவோம், ரொம்ப சிக்கனம், ஒரே திரியை நினைச்சு கொளுத்துவோம், அதை கடைசி வரைக்கும் முடன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணணும், ஒவ்வொரு முறையும் புது திரி நனைத்து அதை கொளுத்தி பார்த்தால் எப்பொழுது அது மௌனமாக சத்தம் போடாமல் எரிகிறதோ அப்போ மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு அர்த்தம். அப்போ அந்த எண்ணெய் தயாராகிடுத்து எடுத்துக்கலாம். அப்போ எடுத்து அதை வடித்து அதை கையாள வேண்டும். இது ஒரு முறை. இப்படி எடுப்பது. நாங்கள் என்ன பண்ணுகிறோம், அப்படி இல்லை. எங்கள் நிறுவனத்தில் அதுக்கு நிறைய கருவிகள் இருக்கின்றன. இந்த தெர்மோ ரெகுலேஷனில் வைத்து அதை காய்ச்சுகிற போது அது அந்த எண்ணெயிலே சேர்க்கப்படுகிற மூலிகை பொருளுடைய மூலிகை சத்து, உயிர் சத்து சிதைந்து விடாமல் அதை சரியாக டிடெக்ட் பண்ணி அந்த டெம்பரேச்சர்ல காய்ச்சுவதனாலே அந்த பிரச்சனை வருவதில்லை. இப்படி காய்ச்சி எடுத்து வடிகட்டியதோடு 1% ஒரு விழுக்காடு அதனோடு எதை சேர்க்கிறோம், இந்த குறிப்பாக இந்த பொடுவுக்காக செபரிக் டெர்மடைட்டிஸ்க்காக எதை சேர்க்கிறோம், வங்க வெண்ணெய் என்று ஒரு சித்த மருத்துவ திரட்டில இருந்து ஒரு ஃபார்முலா இருக்கிறது. இந்த வங்க வெண்ணெயை 1% அதில் சேர்க்கிறோம். சேர்த்து நன்றாக கலக்கி விட்டு அதை ஒரு 2 நாளைக்கு அப்படியே இருக்க செய்து பிறகு அதில் மிச்சமாக இருப்பதெல்லாம் படிந்து அடியில் போன பின்னால் மேலே இருத்து எடுத்துக்கொண்டால் அது பொடுகை போக்குகிற ஒரு அற்புதமான மருந்து. நீங்க தாராளமா தயார் பண்ணலாம். தயார் பண்ண முடியவில்லை என்கிற போது அதற்குரிய ஒரு வழியை நான் சொல்லுகிறேன். இப்போ அன்பு ஃபார்மாவில் அதை கலாபா டி என்ற பெயரிலே தயாரித்திருக்கிறோம். நீங்க பெற்றுக்கொள்ளலாம், அந்த பலனை நீங்கள் அடையலாம். என்ன கலாபம்னா என்னன்னா மயில் தொகைக்கு பேரு கலாபம்னு பேரு. அந்த ஹேர் மயில் தொகையை போல அடர்ந்து படர்ந்து வளரும், அதனால் அதுக்கு கலாபம் என்று பெயரிட்டோம். அதில் 2 ஒன்று. கலாபம் என்பது முடி வளருவதற்காக தயாரிக்கப்படுகிற ஒன்று, அதை வேறொரு தருணத்தில் பேசுகிறேன். இப்பொழுது கலாபா டி என்றால் கலாபா டெர்மடைட்டிஸ் என்று அர்த்தம். கலாபா டிக்காக தயாரிக்கப்படுகிற ஒரு தயாரிப்பு. அதை எப்படி கையாளுவது, எப்படி பயன்படுத்தினால் முழு பலனை பெற முடியும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த கலாபா டியை அதை அறிமுகப்படுத்துகிற போது 2 கட்டணம் இல்லாமல் 2 பொருட்களை அதனோடு கொடுக்கிறோம். ஒன்று அப்ளிகேட்டர், இன்னொன்று மசாஜர். இந்த மசாஜர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னாலே ஆனது, அப்ளிகேட்டர் பிளாஸ்டிக்னாலே ஆனது. இந்த 2ஐயும் பயன்படுத்தி நான் சொல்லுகிற முறையிலே கையாண்டால் பொடுகுக்கு ஒரு நிரந்தர தீர்வை பெற முடியும். இது உறுதி, பொய்க்காது. சித்தர்களுடைய தத்துவமும் சித்தர்களுடைய கண்டுபிடிப்பும் சித்தர்களுடைய மருத்துவ நெறிகளும் பொய்க்காது. அதை என்ன பண்ணுவோம், இப்போ என்னுடைய தலைக்கு நான் கலாபா தைலத்தை தடவி குளித்திருக்கிறேன். நான் சொல்வது கலாபா டி என்கின்ற டேண்ட்ரஃபுக்காக இருக்கிற தயாரிப்பத்தை சொல்லுகிறேன். இது முடி உதிர்வதை நிறுத்தும், முடி அடர்ந்து வளருவதற்கு உதவும், புது முடிகள் முளைப்பதற்கும் உதவும், முடியை ஷைனியாகவும் லஸ்ட்ரஸாகவும் வளரச் செய்யும், பொடுகையும் போக்கிவிடும், செபரிக் டெர்மடைட்டிஸ்க்கும் ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். இப்படி இத்தனை பண்புகளை ஒன்றாக உள்ளே அடக்கி இருக்கிற அந்த தயாரிப்புக்கு இருக்கிற பெயர் என்னன்னா கலாபா டி. சரி, அதை எப்படி பயன்படுத்துவது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதை முடியிலே தலையிலே அதை அப்ளை பண்ணுகிற போது முடியினுடைய வேர்க்காலிலே போவதை போல அப்ளை பண்ண வேண்டும். அதற்கு என்ன செய்கிறோம், அதற்காக அறிமுகம் செய்கிற போதே அந்த கலாபா டி ஆயில்ல ஒரு கோம்பு கேப் என்று சொல்லுவார்கள். கோம்பு கேப் என்றால் சீப்பு மூடி. இந்த கோம்பு கேப்பை அதற்கு இது ஃபிளிப்டாப் கவர் மூடி இருக்கும். அது இல்லாமல் ஒரு கோம்பு கேப்பு அதனோட கிடைக்கும். நீங்க கேட்டு வாங்கணும். கோம்பு கேப் அது விலை இல்லாமல் அளிக்கப்படுகிறது. அதை இப்படி போட்டு அதில் மூடி இருக்கும். இந்த கோம்பு கேப்பில் சிறு சிறு துவாரங்கள் இருக்கும். அதன் வழியாக மெல்ல அதில் எடுத்திருக்கிற அந்த கலாபா டி கசியும். என்ன பண்ணணும், தலையில் இப்படி
தலை முழுக்க தைத்தால் போல அழுத்தி சொறிவதை போல, ரொம்ப அழுத்த வேண்டியதில்லை, இப்படி தலை முழுக்க இந்த கலாபா டி தைலத்தை இப்படி தடவ வேண்டும். பாருங்க, தலை முழுக்க இப்படி தடவ வேண்டும். இதை இப்படி தடவுகிற போது உங்களுக்கு ஒன்று உறுதியாகும், இது டோப்பா இல்லை ஒரிஜினல் முடி அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாகும். அதனால பாருங்க, இப்படி தலை முழுக்க முடியினுடைய வேர்க்காலில் போகும்படி அதை தேய்த்து விட்டு ஒரு நிமிடம் அல்லது 2 நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு மேல அதிகமாக அதை நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இப்படி கொஞ்சம் சொரிந்தார் போல இப்படி தேய்த்து விட்டு பிறகு என்ன செய்ய வேண்டும், அதற்கு என்று அதனோடு இலவசமாக இன்னொரு பொருளையும் தந்திருக்கிறேன். ஏன்னா சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு 5 நிமிட நேரம் கையினால் இப்படி தேய்க்க சொன்னார்கள், விரல்னால. அதற்கெல்லாம் நமக்கு பொறுமை இல்லை. ஆனா அதே ஒரு என்ஜாயபிள் பிளசன்ட் உணர்வாக இருந்தால் எல்லாரும் விரும்பி செய்வோம். அதனால என்ன பண்ணேன், அதற்கு ஒரு மசாஜர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மசாஜர். இந்த மசாஜரையும் நீங்கள் கேட்டு வாங்க வேண்டும், என இலவசமாக தருகிறோம். இந்த மசாஜரை தலையில இப்படி வைத்து இப்படி கையில பிடித்து கொண்டு பாருங்க, இப்படி தலை முழுக்க இப்படி பின்பக்கம், பக்கவாட்டம், எதிர் திசை, இடது பக்கம், வலது பக்கம் என்று தலை முழுக்க இப்படி இதை வைத்து இப்படி மசாஜ் கொடுக்க வேண்டும். இப்படி மசாஜ் கொடுத்தோம்னா ஒரு பிளசன்ட் சென்சேஷன் நமக்கு கிடைக்கும். அந்த பிளசன்ட் சென்சேஷனே ரொம்ப என்ஜாயபிள் சென்சேஷன். பிரெயினை ஆக்டிவேட் பண்ணி நல்ல ஒரு ஆனந்தமான உணர்வை தலைக்கு இது கொண்டு வரும். இப்படி தேய்த்தோம்னா, இப்படி தேய்க்கிற போது முடியினுடைய வேர்க்காலை இது கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டி முடியினுடைய வேர்க்காலை பலப்படுத்தி முடி உதிர்வதை நிறுத்துவதோடு முடி புதிதாக வளருவதற்கும் இது துணை செய்கிறது. இதனோடு பொடுகு நிரந்தரமாக போவதற்கும் இது பலன் தருகிறது. இப்படி பாருங்க. அதனால நீங்க தவறாமல் என்ன செய்ய வேண்டும், இந்த அப்ளிகேட்டர், இந்த கோம்பு அப்ளிகேட்டரையும் இந்த மசாஜரையும் இலவசமாக கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை முறை வாங்கினாலும் அத்தனை முறையும் இதை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன். அதனால இதை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ இந்த தலையில இருக்கிற முடியை பராமரிப்பது என்பது மிக 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 அவசியம். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். அப்படி பராமரிப்பதற்கு சித்தர்கள் சொல்லி இருக்கிற வழியை நான் சொல்லுகிற போது அது தோற்கக்கூடாது என்பதிலே நான் கவனமாக இருக்கிறேன். நான் சித்தர் சொன்ன மருந்துகளை தயாரித்து விற்பனை செய்வது எங்களுடைய குறிக்கோள் அல்ல. சித்தர்கள் நெறி என்றும் அழியாதது, நம்பத்தக்கது, நிரந்தரமானது என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஆகையினால தான் விலையை ஏற்றாமல் பழைய விலைக்குள்ளேயே இந்த 2 பொருள்களை கிடைக்க செய்திருக்கிறோம். ஒன்று அப்ளிகேட்டர், இன்னொன்று மசாஜர். இந்த 2 ஏன் கொடுக்கிறோம்னு சொன்னா, இதை வாங்கினால் கண்டிப்பாக அதை பயன்படுத்துவார்கள். அப்படி நான் சொன்னதை போல 5 நிமிடம் அந்த மசாஜரை கொண்டு தலையிலே மசாஜ் பண்ணோம்னா அந்த ஸ்கேல்பில், மண்டை தோல் மீது அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுடைய எட்ஜிலே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பதப்படுத்தப்பட்ட பொருள்னால ஒரு உணர்வு கிடைக்கிறது. தலை முழுக்க ஒரு பிளசன்ட் சென்சேஷன். அதோடு இல்லாமல் தலையிலே படிந்திருக்கிற பொடு வேரோடு அகற்றப்படுகிறது. நன்றாக அந்த தைலத்தில் இருக்கிற பொடுகை நீக்குகிற ஆற்றல் மிக்க சத்து பொருள்கள் இந்த ஸ்கேல்புக்குள்ளே உள்ளே ஊடுருவி செல்ல உதவுகிறது. அப்போ என்ன ஆகும், பொடுகு போயிடும். இந்த தலையை சொறியறது, அரிக்கிறதுன்றது எல்லாம் போயிடும். ஒன்று. ரெண்டாவது, முடி கொட்டுறது நின்று போயிடும். ஏன்னா முடி ஏன் கொட்டுகிறது என்பது காரணத்தை கண்டுபிடித்து அதற்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் அல்லவா. ஆகையினால பொடுகு என்கின்ற ஒரு குணப்படுத்தவே முடியாது, திரும்ப திரும்ப வந்து கொண்டே தான் இருக்கும். பல வகையான நுரைக்கும் கரைசல்களை போட்டு குளித்தா மண்டையை கழுவுமோ தவிர அது பொடுகை போக்காது, திரும்ப திரும்ப வரும். இது அப்படி அல்ல. பொடுகை நிரந்தரமாக போக்குகிற ஆற்றல் இந்த கலாபா டியிலே இருக்கிறது. நான் சொன்னதை போல நீங்கள் தயாரியுங்கள். தயாரித்தால் இன்னும் மகிழ்ச்சி. ஏனென்றால் அப்போதான் இல்லம் போய் சேரும். ஒவ்வொரு இல்லத்திலும் இது பின்பற்றப்பட்டால் இந்த மருத்துவம் சிதையாது நீடூழி நிலைக்கும். ஆகையினாலே இதை எல்லோரும் தயாரியுங்கள். தயாரிக்க முடியாது, எனக்கு வாய்ப்பில்லை, எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லுபவர்கள் அஞ்ச வேண்டாம். அன்பு ஃபார்மாவினுடைய தயாரிப்பில் கிடைக்கிறது. என்னுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பொடுகில்லாத பளபளப்பான நல்ல லஸ்ட்ரஸ் ஹேரோடு தமிழ் கூறும் நல்லுலகம் ஆனந்தமாக வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.